ஸ்பெஷல் வந்து எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் பல்க் ஆர்டர். அது எப்படி நான் பண்ணேன், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்ட் டைமுக்கு நான் டெலிவரி பண்ணேன்னு தான் நான் உங்கள்ட்ட ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். எனக்கு வந்து ஆர்டர் வந்து 5 kg 2 டயர் கேக் அண்ட் வந்து 150 கப் கேக்ஸ் வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. கிட்ட இருக்குது ஒரே ஒரு அவன், ஒரே ஒரு பீட்டர், எல்லா சைஸ்லேயும் ஒரு டின் தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து பேக் பண்ணுறது வந்து ஒன்று முடிச்சு ஒன்று தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 1 kg தான் மினிமம் என்னால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இது 3 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டே வந்து எல்லாத்தோடைய பேஸையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு கரெக்டாக வந்து ஒரு 5.5 hours எடுத்துக்கிச்சு இது எல்லாமே பண்ணுறதுக்கு. நீங்கள் பட்டர் ஷீட் போட்டு க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு முன்னாடி நாளே வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நீங்கள் வந்து பேட்டர் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு அதை ஊற்றுறக்காட்டி அதுக்கு ஒரு நேரம் ஆகும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டம் டயர் வந்து 8 inchும் டாப் டயர் வந்து 6 inch எடுத்திருந்தேன். நீங்கள் யோசிக்கலாம் 5 kgக்கு சூப்பராக 3 டயரே பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறனால கஸ்டமருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் 2 டயரில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அவங்களும் 2 டயரில் தான் கேட்டிருந்தாங்களே. நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலே எனக்கு சாட்டிஸ்ஃபைடான விஷயம் இந்த ப்ரௌன் பார்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறது தான். எனக்கு ரொம்ப பிடிக்குது ரிமூவ் பண்ணுறதுக்கு. வந்து ரொம்ப பிகினர் கிடையாது, ரொம்பவும் ப்ரோவும் கிடையாது. இந்த சென்டரில் உள்ள ஆள்னாலாம் ஆக்சுவலாக நீங்கள் இந்த கேக் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த கேக் ஸ்லைஸ் வாங்கினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா ஸ்லைஸுமே ஈவனாக வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி என்னையுமே பறக்க வெட்டியாக இருக்க வேணாம். நான் ரொம்ப சுட கட் பண்ணனால இப்படி ஆயிடுச்சு. நல்லா ஆறி பொறுமையாக கட் பண்ணுங்கள், சூப்பராக ஸ்லைஸ் வரும். இது நான் நெக்ஸ்ட் டே தான் ஐசிங் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் வந்து கிளிங் ரேப் வந்து எல்லாத்துக்குமே ரேப் பண்ணி நான் வந்து வச்சுட்டேன். நீங்கள் யோசிக்கலாம் இதை 2 டேஸ்லேயே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. நம்ம நேரம் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஏன்னா எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரசமலாய்க்கு ரெடி பண்ணும்போது 2.5 liter மில்க் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அண்ட் கேக் பேட்டர் வந்து நான் தெரியாமல் 5 inch டின்னில் 6 inch டின்னில் வந்து 1 kg பேட்டர் ஊற்றுனேன். அது வேகாமல் குழப்பம்னு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆகாமல் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம ப்ரியாராக முன்னாடியே பண்ணிட்டோன்னா பெட்டர் எல்லாமே. ஃபைனலி நான் பேஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ஐசிங் பண்ணலாம். ரசமலாயில் வந்து அந்த ரசகுல்லா மட்டும் எடுத்து நல்லா அது ஃபைனாக சாப் பண்ணி நம்ம வந்து நடுவில் டாப்பிங்ஸ் மாதிரி கொடுக்கப்படும். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணுறது, அப்புறம் வந்து சோக்கிங், ஸ்டஃபிங், மறுபடியும் அதே ஸ்டெப் குறிப்பிட்டு இந்த பிளா வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். வெனிலா கேக்கு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு நான் வந்து டிசைனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் டிசைனை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம டிசைன் பண்ணும்போது ஒரு சில விஷயம் வந்து நம்ம ஆடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துருங்க. ஒருவேளை கஸ்டமர் வந்து இல்லை பரவாயில்ல நீங்கள் வச்சு தான் ஆகணும்னு சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக அதை வச்சுருங்க. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. உண்மையை சொன்னால் நான் கேக் செய்கிறத விட நான் கப் கேக் செய்கிறது அவ்வளோ பயந்தேன். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நிறைய ட்ரை பார்த்தேன். எனக்கு எல்லாமே சொதப்பி தான் வந்துருந்துச்சு. ஏதோ ஒரு ட்ரிக்கில் செம்ம சாஃப்ட்டு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி கப் கேக் வந்து 150 கப்ஸ்க்கு வந்து எனக்கு 4 kg பேட்டர் யூஸ் ஆச்சு. 175 degreeல 15 minutes வச்சா எனக்கு கரெக்டாக சூப்பராக பேக்காகி கிடச்சிருச்சு. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ண நான் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது சும்மா அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த அளவுக்கு என் கப் கேக் சாஃப்டாக வருது நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கும் இந்த மாதிரி பெரிய ஆர்டர் கிடச்சுன்னா கண்டிப்பாக எடுங்க, எதுவுமே யோசிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கிடச்சிக்கும் நம்புறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.